Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ அனைத்து அன்புள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சாரி, அதாவது ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தது ஆஃப்டர்நூன்லேருந்து. என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் தரும் செய்தி இந்த டைட்டிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எக்கோ கேட்டுகிட்டே இருக்கு. அதனால இப்போ நம்ம பார்க்க போகிறது, பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு அது அட்வைஸாக இருக்கலாம், கைடன்ஸாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் மே பி. ஓகேவா? ஸோ அதனால் பார்க்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி தராங்க 5th அக்டோபர் அப்படின்னு பார்ப்போம். Please put it. Thank you. Overall judgment. Wow, nice. Let us see. நிறைய cards இருக்கு, பார்க்கலாம். So 5 of Pentacles, now and then see Moon card. பிரபஞ்சம் தரும் செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் என்ன நியூஸ் கிடைக்குது அப்படின்ட்டு. 9 of Swords, 3 of Wands, Page of Cups, Nine of Wands, 7 of Swords, Page of Wands, 7 of Pentacles, 10 of Cups, 10 of Pentacles, 3 of Cups, Devil, 8 of Swords, 2 of Pentacles. ஓகே, ஸோ பிரபஞ்சம் என்ன செய்தி தராங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக உங்களுடைய இமோஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவசரமாக இந்த செய்தியை கொடுக்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேபி யாருக்காவது தேவைப்பட்டிருக்கலாம், இல்லை அதாவது கேட்கக்கூடிய அனைவருக்கும் இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப உங்கள் பர்சன் இல்லை, நீங்கள் தனித்து விடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், பிரிவினை ஏற்பட்டிருக்கலாம், ஒரு பிரேக்கப் ஏற்பட்டிருக்கலாம். அண்டு சென்டரில் 7 of Swords இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. யாரையோ ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை ஏமாற்றி இருக்கலாம். ஓகேவா? அதை நினச்சி இன்னொரு பர்சன் அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கலாம். சில பேருக்கு ஜாப் லாஸ் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, உங்களோட எமோஷன்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், அங்கே கீ இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சாவி இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது உங்களுக்கான ஒரு வழி காட்ட போகிறாங்க அப்படின்றது தெரிய வருது. மேபி சில பேருக்கு ஆர் மேக்சிமம் பல பேருக்கு ஒரு பௌர்ணமி, ஓகே, அந்த ஒரு பௌர்ணமியை ஒட்டி ஆர் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்படலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் எஸ், அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து, இந்த கவலையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பாதையை காட்ட போகிறாங்க. ஓகேவா? அதனால் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இப்போது இன்னொன்று என்ன பார்க்க முடியுதுன்னா, ஸோ உங்கள் பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட மறுபடியும்
ஒரு செலிப்ரேஷன், ஈவன் மேரேஜ் வரைக்குமே பேசுறதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. நீங்க எந்த விஷயம் லவ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேற மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம் உங்கள்கிட்ட வந்துட்டு. அதாவது சம் லாஸஸ் ஏற்பட்டிருக்கலாம், என்ன செய்யணும் தெரியலன்னு. பட் அதுக்கான ஆஃபர் வந்து உங்களுக்கு தராங்க. அதுலேருந்து வெளியே வருவீங்க, வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு நியூ லைஃப் ஆஃபர் வந்து இருக்க போகுது. சில பேருக்கு லைஃபே வந்து ஒரு எண்டுக்கு மேபி ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் வந்து ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறாங்க. நீங்க பல குழப்பத்துல இருக்கலாம், சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சம்வாட் ஒரு பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது இருந்தா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. போய் பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதோ சம்வாட் பேட் ஹேபிட்ஸ், ஒரு கோவமோ அந்த மாதிரி இருக்கலாம். ஓவர் திங்கிங், அது கூட ஒரு பேட் ஹேபிட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். பயம், ஸோ எதுவாக இருந்தாலும், இல்லை தேர்ட் பார்ட்டி சொல்றத நம்புறது. ஓகே, யார் எது சொன்னாலும் நம்பி குழம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, அதுவே வந்து ஒரு பெரிய தேவையில்லாத ஒரு விஷயம். சரியா? அதையும் வந்து நீங்க விடணும். ரைட்? விட்டுட்டு பொறுமையா வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ரைட்? ஸோ பொறுமையா வெயிட் பண்ணுங்க, நீங்க நினைக்கிற விஷயம் வந்து உங்க முன்னால வரும். ஓகே, சம்வாட் சில பேருக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்க அது வந்து அதனால குழப்பத்துக்கு ஆளாகி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் தெரியப்படுத்துற மாதிரி இங்க எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ நீங்க உங்க கமிட்மெண்ட்டு, உங்க லைஃப் ரிலேட்டடான ஸ்டெப்பை நீங்க எடுங்க. ஓகே, ரொம்பவே பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். மேபி நீங்க இனிமேலாவது வந்து ஒரு குழப்பத்துல இருந்து விடுபட்டு ஸ்டெப் எடுங்க. உங்க மேரேஜ் ரிலேட்டடா வந்து ஸ்டெப் எடுங்க அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஏன்னா நீங்க வந்து நம்பிக்கை இல்லாம ஸ்டெப் எடுக்காம இருக்கிறீங்க. சில பேர் அந்த மாதிரி இருக்கு. ஏன் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஓவர் திங்கிங், பிகாஸ் ஆஃப் அந்த ஓவர் திங்கிங் தான் காரணம். ரைட்? அப்போ உண்மையை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பிரபஞ்சம் வந்து புரிய வைப்பேன்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எஃபோர்ட் போடணுன்ற ஒரு தாட் இருந்தா எஃபோர்ட் போடுங்க. மித்ததை வந்துட்டு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு புரிய வைப்பாங்க, ஏற்படுத்தி தருவாங்க. உங்களுக்கு எது சரியானதோ அதை வந்து ஏற்படுத்தி தருவாங்க. ஓகேவா? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்துறாங்க. சம்வாட் உங்களுக்கு சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இல்லை கிஃப்ட் ஆர் சம்வாட் என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அது மாதிரியான சப்போர்ட் வந்து கிடைக்கும். வாட் இஸ் திஸ் டெவில் ப்ளீஸ்? வாட் இஸ் திஸ் டெவில்? 10 of Wands, Queen of Pentacles, 9. ஓ, ஃபினான்ஷியலாக வந்துட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இல்லூஷன், அதாவது உங்களுக்கு நியூ ஆஃபர் வருமா வராதா, ஃபினான்ஷியலாக செட்டில் ஆவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எஃபோர்ட் போடுங்க, நம்பிக்கையோட எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் சிச்சுவேஷன் ஏற்படும். அதாவது மணி ரிலேட்டடாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஓகேவா? டெக் ரிவர்ஸ்ல ஸோ டவர் இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக என்ன பார்க்க முடியுது அப்படின்னா 5 of Cups. ஸோ 1 செகண்ட், எல்லா கார்ட்ஸ் கீழே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன் இருக்கலாம். ரைட்? அண்ட் அதால் ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம்.
சில பேர் அதால சில பேட் ஹேபிட்ஸ் கூட அடிமையாக இருக்கலாம். ஓகே, அது எல்லாத்துலேயும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஓகேவா, ஃபைன். ஸோ நீங்கள் முடிஞ்சு போச்சு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. பிகாஸ் டவர் இஸ் கிளியர். ஓகே, என்ன ஓவர் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு. Two of Swords. நீங்க என்ன ஓவர் திங்கிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் உங்க பர்சன் மேல. அண்ட் உங்க பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதால ஹார்ட் பிரேக் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம், அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்களுக்கு வந்துட்டு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது, என்ன பண்ணனே தெரில. பட் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய ஒர்க்கில் வந்துட்டு பிஸியாக இருக்காங்க. ரைட், நீங்கள் பாட்டுக்கு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருங்க, சாரி அப்படின்ற மாதிரி அவங்க ஒர்க்கில் வந்துட்டு பிஸியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற ஓவர் திங்கிங் வந்து அவங்க சைடு அவங்க எஃபோர்ட் போடுவாங்களா மாட்டாங்களா, இல்லை நீங்கள் எஃபோர்ட் போடணுமா வேண்டாமா, என்ன செய்யணும் தெரியல. ஒரு ஹார்ட் பிரேக்கு மேபி இந்த ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூங்கிறத ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஸோ ஆப்ஷன் இங்கே தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம். மேபி அது வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, ஸோ இந்த ஓவர் திங்கிங்கை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு மெசேஜ். இந்த ஓவர் திங்கிங், இந்த ஹார்ட் பிரேக் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க. ஓகே, என்ன ஆஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு, சம்வாட் அவங்க வந்து ஏதோ ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்று உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கலாம். அதர்வைஸ் இது வரைக்கும் ஸ்டபனாக இருக்கிறாங்க. ஓகே, நான்லாம் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பட் அவங்களே வந்துட்டு ஒரு சாரி கேட்கணும் அப்படின்ற ஒரு நினைக்கலாம். ஸோ லெட்ஸ் see உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன ஆஃபர் வந்து கொடுக்க போகிறாங்க. நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். So financial loss, money loss. I'll 9 of Wands again. I am getting Page of Pentacles, 6 of Swords. Nice. ஸோ என்ன மாதிரியான ஆஃபர் அப்படின்னா, மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு இந்த பிரச்சனை, ஓகே, இந்த பிரேக்கப் எதால் ஏற்பட்டதோ அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ரைட்டா, அப்போ இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும், இதை சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேஃபாக வந்து ஒரு சேஃபான டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எஃபோர்ட் போடுவாங்க. ஆல்ரெடி ஐ எம் கெட்டிங் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஹியர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எஃபோர்ட் போடுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுது. பட் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த விஷயம் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். அவங்க வர்றது வந்து ஸ்லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களை விட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க வராங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு அவங்கள வர வைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். பிரபஞ்சம் வந்து அதுதான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு பிரபஞ்சம் கொடுக்க போகிறாங்க. ஜாப் இல்லைன்னு நீங்கள் நினச்சாலோ ஒரு நியூ ஆஃபர் வரும். அது மூலமாக உங்கள் ஃபேமிலியோட, இப்போ நீங்கள் ஆல்ரெடி மேரிட் அப்படின்னா ஃபேமிலியோட இனிமேல் வந்து ஒரு மணி பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கான பாதையை வந்து பிரபஞ்சம் வந்து காட்டுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. சரியா, ஆல்ரெடி நீங்கள் மேபி இப்போது ஜாப் கரியர் ரிலேட்டடாக வந்து உங்கள் பாதையை மாற்றலாம்னு நினச்சி ஏதாவது நீங்கள் புதுசாக கற்றுக்க கூட செய்யலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அது ஸ்லோ ப்ராக்ரஸாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த இது. ஓகே, ஸோ 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு, செலிப்ரேஷன் சம்வாட் வந்து இருக்க போகுது. ரைட், ஸோ இந்த டெவில் எனர்ஜியெல்லாம் மாறப்போகுது. உங்களை சுற்றி வந்து ஒரு டாக்ஸிக் எனர்ஜிஸ் இருந்துட்டு இருக்கலாம். அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகேவா, நைன் இருக்குது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவை நோக்கி தான் போகுது.
Nine of Swords, Six of Cups. சில பேருக்கு உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டினால கொஞ்சம் பிளாக்டா இருக்காங்க. உங்க சைடு இன்னும் ரீயூனியனுக்கு வர முடியாம கொஞ்சம் பிளாக்டா இருக்கிறாங்க. ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் அவங்களுக்கு உங்க மேல ஒரு லவ் இருக்குது. ஓகேவா? ரீயூனியன் வேணும்னு நினைச்சாலுமே கொஞ்சம் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல போராடிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சேலஞ்சபிளா இருக்குது. ஓகேவா? ஸோ எனிதிங் எல்ஸ் பிரபஞ்சம் வேற உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க? என்ன சொல்ல விரும்புறாங்க? ப்ளீஸ் ஸ்பிரிட். Five of Wands, Hangman, Two of Swords, again இங்க Two of Swords, Two of Swords, Sun in the bottom of the deck, Two of Cups, Justice. Wow, nice, very nice, right? ஸோ 222 222 இருக்குது. குட், வெரி குட். ஸோ ரீயூனியனுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, நியாயமான விஷயமா இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் ஏற்படும். அண்ட் உங்க சுச்சுவேஷன்ல பேலன்ஸ்டு உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு சமநிலை வந்து ஏற்படும். ஓகேவா? அண்ட் டூ ஆஃப் கப்ஸ் பார்க்கும் பொழுது ரீயூனியனுக்காக இதுவரை டிலே ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இனிமேல் வந்து அது அந்த ரீயூனியன் ஏற்பட போகுது. சம்வாட் நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சனை அது டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தராங்க. ஓகே, ஐ மீன் அது மறுபடியும் ரீயூனியன் தான். சன் இருக்குது. ஸோ அகெயின் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபைட்டெல்லாம் வந்துட்டு இதுவரை போயிட்டு இருந்திருக்கலாம். உங்களை சுற்றி நிறைய ஃபைட்டு. ஸோ டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் அகெயின் என்ன செய்யணும் தெரில அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத சொல்ல போகிறாங்க. உங்களுக்குள்ள வந்து தெரிய வந்துடும். ஓகே, வெரி வெரி நைஸ், ரைட்? ஸோ நியூ பிகினிங். ஸோ சில பேருக்கு வந்துட்டு பேபி ரிலேட்டடாகவும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் வந்து சரி செய்யப்படும். ஓகே, பொறுமை ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. இங்கே இருக்க நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டீங்க. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட எஃபர்ட்டை போட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஆனால் அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குன்றது தான் இந்த மெசேஜ் இங்கே நமக்கு. ஸோ த்ரீ ஆஃப் வான்ஸ் இஸ் ஆல்சோ தட். நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து உங்களை நோக்கி வருது. ஓகே, Magician anytime வரலாம். Again I am getting Sun. Okay, so time period அப்படின்னா again 5 of Wands, Sun 5 of Wands. Right, fine. Sun is again we are getting Sun. ஸோ நீங்கள் போராடிட்டு இருக்கிற விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு கண்டிப்பாக. 3 monthsக்குள்ளே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே எஃபர்ட் போடுங்க. ஓகே, எஃபர்ட் உங்களால் போட முடியும் அப்படின்னா போடுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அது சரியான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் இருக்கும். 3 monthsக்குள்ளே உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன பிரச்சனை நினச்சி பார்க்குறீங்களோ அது அந்த விஷயம். ஓகேவா? லவ் ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம். ஓகேவா? வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன். சில பேர் டிவோர்ஸ்க்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது அந்த கேஸ் அப்படி ஏதாவது போயிட்டு இருந்தால் அந்த கேஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். பொறுமையாக மட்டும் இருங்க. ஓகேவா? கன்ஃபியூஷன் அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுது, இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எனர்ஜி வந்துட்டு லோ எனர்ஜியாக கொண்டு போகாதீங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் எப்போவுமே எனர்ஜி வந்துட்டு ஹை லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ லோ எனர்ஜியாக இருக்கும்போது தான் மற்றவங்க உங்களால் ஈஸியாக தாக்க முடியும். அதனால் எப்போவுமே இந்த மெஜிஷியன்
அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாக அவங்கள வச்சுக்கோங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அது ஃபிசிக்கலாகவும் நீங்கள் லோவாக ஆகக்கூடாது, ரைட்? மென்டலி அது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக அந்த லோ எனர்ஜி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்துட்டு டெவில் லைட் ஆஃப் ஸ்வாட்ஸ்லாம் பார்க்கும்போது பிளாக் மேஜிக்லாம் பண்ணால் கூட ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். இதே இது நீங்கள் வந்து லோ எனர்ஜி ஆகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ லோ எனர்ஜியாக அலோவ் பண்ணாதீங்க உங்களை. சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் லவ், ஃபர்கிவ், கான்ஃபிடன்ஸ். நம்பிக்கையோட இருங்க. எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கு தயங்க வேண்டாம். யூ கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் எவ்ரி விஷ். வெரி நைஸ், ஓகே. ஸோ உங்களுடைய விருப்பம் என்னவோ பாருங்க, யூ கேன் பி யுவர் ஓன் நைட். ஸோ உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்க முடியும், உங்களால் ஏற்படுத்திக்க முடியும். அந்த ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் நீங்கள் அப்படின்றத நம்புங்க. அண்ட் தென் ஃபர்கிவ் பண்ணிடுங்க. என்னதான் உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அதை வந்து மறந்து மன்னிச்சிடுங்க, ரைட்? மன்னிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களை தேடி என்ன வரணுமோ அது உங்களை தேடி வரும், சரியா? அண்டு சுற்றி இருக்கிறவங்களோடய வந்து ஒரு லவ் அன்போட இருங்க, ஓகே? கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க. ஸோ அந்த நம்பிக்கையே வந்துட்டு ஒரு நல்ல பாதையை வந்து உங்களுக்கு காட்டும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸ்டார்ஸ், ஓகே? நீங்கள் ஒரு மேக் அ சேஞ்ச். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து ஏற்படுத்த போகுது, ஓகே? ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சா போதும், ரைட்? அண்டு உங்களுடைய ஒவ்வொரு விருப்பமும் வந்து உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். அதுக்கு வந்து பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ this is what I have for you today, right? And one more message. Goddess message. Take a risk and put your heart's true desire into action. மறுபடியும் அதான் சொல்றாங்க. You know what to do. Trust your inner wisdom and take appropriate action without delay. Again and again அதை சொல்றாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு இது பிரபஞ்சம் ரொம்ப அர்ஜென்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்களா? ஆக்ஷன் எடுங்க, ஓகே? ஸோ எந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டா ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து அவசரமாக யூனிவர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஓகே? ஸோ உங்களுடைய இதயத்தின் அந்த உண்மையான விருப்பத்தை நோக்கி நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க, லீப் ஆஃப் ஃபெய்த், ஓகே? யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தாராளமாக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இங்கே கிடைக்குது, ஓகே? அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். என்னதான் இந்த ரீடிங் பார்த்துருந்தாலும் இதையும் தாண்டி உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு உண்மையை கொடுக்கும். அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.